17/5/2024 ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 101 வந்திருக்கு. ரிசல்ட்டு இன்றைக்கி 101. உள் நம்பரில் பார்த்திங்கன்னா போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெளி நம்பரில் 710ன்னு இருக்கும். பிசி வந்து 10. உள் நம்பருக்கு அதே நம்பரை 3 நம்பருமே அப்படியே திருப்பி வச்சுருப்போம். ஸோ 710 வந்து 107ன்னு வச்சுருப்போம். 107ன்னு வச்சுட்டு இதிலேருந்து 2 நம்பர், அதாவது 10ஆம் நம்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 இந்த 2 பற்றியும் சேர்த்து 101 வச்சுட்டான். அதாவது இந்த 4 டிஜிட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 0101. இது வந்து வீக்லி சார்ட்லேயுமே ஒரு ரூட் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா அதே பேட்டர்னில் தான். 2332 232. வெளி நம்பர்லேயும் பார்த்திங்கன்னா சேம் அதே நம்பர் இருக்கும். என்ன 23 இருக்கும். அதாவது 23 அப்போ உள் நம்பர்லேயே ஒரு 23 வருது. அப்போ இந்த 23 வந்து வெளி நம்பருக்கு நாளைக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபுல் பவர்லேயும் வரலாம். ஏன் அந்த 23 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 78க்கு ஏபி 78 கரெக்டாக 3 நாள் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஏபி 28 ஒரு நம்பர் பவர் பண்ணி 28. அப்போ இந்த 28க்கு அதுக்கு கீழே பாருங்கள் 73 ஃபுல் பவர் 73. அப்போ 73க்குள்ளே ஏபி 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 சரிங்களா. அடுத்தது ஆப்போசிட்டில் பிசியில் வந்து 28, அதாவது 78 28 ஒரு 28. இப்போ அதுக்கு கீழே 73 2 நாள் தள்ளி ஃபுல் பவர் 28. இப்போ நாளைக்கு வந்து அந்த 28 ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இல்லைன்னா ஒரு நம்பராவது பவர் பண்ணி 23 அல்லது 73 இந்த மாதிரி வரணும். அப்போ ஏபிபிசி ஏசிஓ இந்த பேட்டர்ன் பிரகாரம் இன்றைக்கி வந்து பார்த்திங்களா 10 10 அது அப்படியே 10ஆம் நம்பர்னு வச்சுட்டான், 01ன்னு திருப்பி வச்சுட்டான். அப்படிங்குள்ள இந்த 23 இந்த 23 கொண்டு வந்து பவர் பண்ணி வைக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் வைக்கலாம். அப்போ இந்த நம்பருக்கு நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகுது 78 28. ஏன்னா அந்த பவர் நம்பர் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். 28க்கு ஃபுல் பவர் 73, 73க்கு ஃபுல் பவர் 28. இந்த 28க்கு ஏதோ ஒரு நம்பர் பவர் பண்ணலாம், இல்லைனா ஃபுல் பவர் வச்சு கூட வைக்கலாம். அப்போ நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் ஏபிசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 28 பேஸ் பண்ணி தான் வரணும் சரிங்களா. அப்போ இது ஒரு பேட்டர்ன். அப்போ வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு 2க்கு 2 வச்சுருக்கிறோம். அப்போ இந்த 2க்கு மேலே உள்ள நம்பர், அதாவது 274 ஒரு 2 வந்திருக்குதுன்னா இந்த 74 வந்து அப்படியே பிசிக்கு வரணும். அப்போ பிசிக்கு 74 வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 சி போர்டு 2 சரிங்களா. அப்போ சி போர்டு வீக்லி சார்ட்டில் 2 கிராஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 922 822ன்னு வச்சுருக்கோம். அதே மாதிரி சி போர்டு 8, சி போர்டு 8ன்னா இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக சி போர்டு நம்பரே எடுத்துக்கிட்டோம் 528. இங்கே வந்த ரிசல்ட்டு 528. சேம் அதே பேட்டர்ன் தான். சி போர்டு 4 வந்துச்சுனால் இந்த கிராஸ் நம்பர் 874ங்கிற பேட்டர்னும், அதே மாதிரி வீக்லி சார்ட்டில் 224ங்கிற பேட்டர்னையும் எடுக்கணும். 224ம் 874. அப்போ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் நம்பரு அதை பார்த்தோமா. இப்போ டெய்லி சார்ட்லேயும் பார்த்துருவோம். சி போர்டுக்கு 4 வந்தால் டெய்லி சார்ட்லேயுமே 4ஆம் நம்பர்கிட்ட தான் பார்க்கணும். இப்போ 4ஆம் நம்பரை பார்த்துட்டு கிராஸ் பார்த்தீங்கன்னா 284ன்னு இருக்குது சரிங்களா. 284 அல்லது 234 இந்த மாதிரி பேட்டர்னில் இந்த நம்பர் அப்படியே திருப்பி வைக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாகவும் வைக்கலாம். அப்போ நம்மளுக்கு இந்த 28ம் கணக்காகுது, 23 இந்த 23 மேட்ச் ஆகுது சரிங்களா. இந்த 23 மேட்ச் ஆகுது. 28க்கு அப்படியே 73. இப்போ 28 இதுக்கு இடையில 2 நாள் கேப்பு சரிங்களா. இப்போ மறுபடியும் 2 நாள் கேப்பில் இந்த 28 பேஸ் பண்ணி வச்சா ஒரு 23 ஸ்ட்ராங்காகவே இருக்குது. 23 73 78 அந்த மாதிரி சரிங்களா. இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஏபிபிசிஏசி வந்து பார்த்திங்கன்னா 23 32 28 78 73. இதுதான் என்னோடய கணிப்புக்கு வருது. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 3 டிஜிட்டில் பார்த்துருவோம். நண்பா 3 டிஜிட்டில் 284 234 874 824 810 760. இதுதான் என்னோடய கணிப்பு. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து போச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பிசியில் 74 24 வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பிசியில் வந்து நான் அதை மட்டும் பிசியில் வரதுனால 3 டிஜிட்டில் வச்சு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த நம்பர் உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.